Happy morning, dear friends. Here's yours, Dr. Ajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸோட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் டாபிக், அதாவது குளோபல், லோக்கல், நான் லோக்கல். ஸோ இந்த குளோபல், லோக்கல், நான் லோக்கல் எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ்ல அதே சேம் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் இன்னொரு ஃபங்க்ஷன்ல அதே சேம் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுக்கு ப்ரீவியஸா நம்ம செஷன்ல ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் இங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் ஏ அண்ட் பி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவேன். சோ இதே நம்ம டிஃபைன் பண்ணிருக்கும் போது பாத்தீங்கன்னா, இதே சேம் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அந்த எக்ஸாக்ட் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இசட் அப்படிங்கிற மாதிரியான வேல்யூஸ் நம்மளுக்கு இருந்துக்கலாம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்மளுக்கு இங்க ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் ஆக போகுது அப்படிங்கறது மட்டும்தான் இங்க முக்கியம். அண்ட் இதுல இன்னொரு விஷயம், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ டிஃபைன் பண்ணியோ இல்ல அந்த எக்ஸாக்ட் வேரியபிள்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றோமோ அப்படின்னா அதுவும் இந்த மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல தெரியும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஃபைன், நான் இந்த இடத்துல சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே இந்த சி ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இதே சி வேரியபிள நான் இங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கும் போதோ இல்ல இதே சி ஃபங்க்ஷனாலிட்டிஸ நான் இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும் போதோ சில விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் நம்ம கொடுத்து, ஆமா நான் இந்த சியை தான் இங்க நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல இந்த சியை தான் நான் இதுக்குள்ளார சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அந்த மாதிரி பர்டிகுலரா ஸ்பெசிஃபை பண்றதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சொல்ற மாதிரியான கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிதான் நம்ம டிஃபைன் பண்ணணும். சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குளோபல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, லோக்கல் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. குளோபல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் ஆஃப் த ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? இது வந்து அவுட் ஆஃப் த திங். அண்ட் அதே மாதிரி ஃபங்க்ஷன் 1 அப்படிங்கறத ஒன்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 2 அப்படிங்கறதையும் நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 1லயும் சரி ஃபங்க்ஷன் 2லயும் சரி நம்ம இந்த குளோபல் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நாம இன்ன வரைக்கும் எங்கேயுமே இந்த இடத்துல யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பிரிண்ட் இட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள்ல தான் நாம இங்க கால் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா நாம இந்த ஃபங்க்ஷன் 1குள்ளார வேற எதுவும் நம்ம குளோபல் 1க்கு குளோபல் வேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணல. அப்போ இங்க இருக்கிற குளோபல் வேர் இது அஃப்கோர்ஸ் நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன்ல, அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ற விஷயம்தான் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் 1லயும் சரி ஃபங்க்ஷன் 2க்கும் சரி அது தெரியும். இது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. அதாவது இந்த இடத்துல, அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ டிஃபைன் பண்ணியோ யூஸ் பண்றனோ அப்படின்னா அதுக்குதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இந்த இடத்துல அந்த சேம் வேரியபிள் நேம் இல்ல அப்படின்னா அஃப்கோர்ஸ் குளோபல்ல அது இருக்கா அப்படிங்கறத பார்க்கும். இன் சச் அ கேஸ் குளோபல்ல அதே சேம் இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஆனா இதுல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம முக்கியமா சில விஷயத்த கவனிக்க வேணும். சரி, ஓகே, இப்ப நம்ம ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டிஸ்பிளே தான் பண்ண போறோம். சோ வாட் இஸ் த குளோபல் வேரியபிள் வேல்யூவோ அதை நான் ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணும் போதும் எனக்கு 999 அப்படிங்கிற மாதிரி வருது, ஃபங்க்ஷன் 2 கால் பண்ணும் போதும் எனக்கு 999 வருது. சோ இதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் பாருங்க. நான் இங்க எக்ஸ் அப்படிங்கறத குளோபல் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இப்ப ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு உள்ளார நான் இந்த எக்ஸ வேற எங்கேயாவது டிஃபைன் பண்ணிருக்கேனான்னு கேட்டா இல்ல. ஓகே, சோ அதே சமயத்துல இந்த ஃபங்க்ஷன்ல நான் கால் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த எக்ஸ மட்டும்தான் நான் இங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம புதுசா எக்ஸுக்கு எந்த ஒரு வேரியபிளோ எந்த ஒரு வேல்யூஸோ அசைன் பண்ணாத போது டிஃபால்ட்டா எனக்கு குளோபல் இருக்கிறது தான் எடுக்க போகுது. சரி, ஓகே, சோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் என்னவா இருக்கும், குளோபலா தான் இருக்க போகுது. ஓகே, அண்ட் அதே சேம் அவுட் சைட்லயும் எனக்கு இந்த எக்ஸ் தெரியும். ஏன்னா இந்த எக்ஸ் அவுட்டர்ல தான் இருக்கு, அதனால இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்லயும் எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகும், அது வந்து பிரச்சனையே இல்லை.
ஆனா இப்போ கவனிங்க, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க அதாவது எக்ஸ் குளோபல் நான் கொடுத்திருக்கேன். ஆனா ஃபங்க்ஷனுக்குள்ளார பாத்தீங்கன்னா நான் எக்ஸ சேஞ்ச் பண்றேன், எக்ஸ்ங்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். அப்போ எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் எக்ஸுக்கான வேல்யூ இங்க எங்கேயுமே டிஃபைனே பண்ணலையே. அப்ப நான் இதை இங்க ஒரு சேஞ்சஸோ சம் வேல்யூவேஷனோ ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்றேன் அப்படின்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷன்லயும் இந்த ஃபங்க்ஷனை அதாவது இந்த குளோபல் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல இந்த இது வந்து நம்ம எனிதிங் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரியோ நம்ம எங்கேயாவது டிஃபைன் பண்ணிருக்கணும். அப்படி டிஃபைன் பண்ணல அப்படிங்கும் போது கண்டிப்பாக இங்க நம்மளுக்கு எரர் வரும். ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. நம்மளுக்கு என்ன எரர் வருது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க லோக்கல்ல ஏதோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்திருக்கீங்களே, இந்த எக்ஸுக்கு எந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க அன்பவுண்டட் லோக்கல் எரர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அன்பவுண்டட் லோக்கல் எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. சரி, இப்போ இதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? ஓகே, அந்த எக்ஸாக்ட் ரெக்டிஃபிகேஷனுக்கு ஒரு நிமிஷம் கவனிங்க. ஒன்னு இந்த இடத்துல ஒன் செக், ஐ ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, சோ 1 இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸுக்கு வேற ஏதாவது ஒரு வேல்யூவை நான் இங்க கொடுக்கணும். லெட் ஐ ஜஸ்ட் கிவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் இங்க லோக் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இங்க நான் டிஃபைன் பண்றேன் அப்படிங்கும் போது அதே மாதிரி லோக் லோக் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க வரும். இது 1. இல்ல அப்படிங்கும் போது இல்ல நான் அந்த அவுட்டர்ல இருக்கிற எக்ஸ் தான் நான் இங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நான் இங்க இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை நான் அந்த லோக்கல் குளோபல தான் இங்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். தட் இஸ் குளோபல் எக்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? சோ ஒண்ணு இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணணும், இல்ல நான் இப்படி சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கவனிங்க. இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்ணினேன் அப்படின்னா இங்க நான் சேஞ்சஸ் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வர்றது என்னது? அதே குளோபல் குளோபல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எனக்கு இங்க அவுட்புட்ல வருது. ஓகேங்களா? சோ குளோபல்கான கீவேர்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணின மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபை பண்றேன், கவனிங்க. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா குளோபல் லாங்குவேஜ்ல வந்து நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அண்ட் லோக்கல் லாங்குவேஜ்ல நம்ம பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாக்ட் லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தான். அஃப்கோர்ஸ் அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. சோ இன் சச் a கேஸ் நான் இங்க வேர் ஸ்கோப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இங்க கால் பண்ணினேன் அப்படின்னா பைத்தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரப்போகுது. ஓகே, அண்ட் இந்த சமயத்துல குளோபல் லாங்குவேஜ் தெரியுமா? கண்டிப்பாக குளோபல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சோ அதனால டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த குளோபல் லாங்குவேஜ் அவுட்டர்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ லோக்கல் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா அஃப்கோர்ஸ் அது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது, அதனால கண்டிப்பாக வெளியே தெரியாது. அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம சொல்ற அந்த எக்ஸாக்ட் வேரியபிள் வெளியே கண்டிப்பா தெரியாது. சோ அதுதான் நம்மளுக்கான மெயின் லோக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா இதே சேம் இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். அதாவது இங்க பாத்தீங்கன்னா a is equal to 90. ஓகேங்களா? சோ இதே சேம் 90 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குளோபல் ஏக்கு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி லோக்கல் வந்து பாத்தீங்கன்னா b வந்து 13 சொல்லியிருக்கோம். அண்ட் லோக்கல்ல ஒரு a is equal to 60 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். இங்க நம்ம பிரிண்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது a and b ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த லோக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்க பிரிண்ட்னு வரும்போது கண்டிப்பாக 6 and 30 தான் நம்மளுக்கு வரும். வேறஸ் அவுட்ல பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 6 and 30 அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு இங்க வருது. அண்ட் வேறஸ் ஓகே, நான் இதை எக்ஸிக்யூட் பிகாஸ் இது அதர் எக்ஸாம்பிள். ஓகே, சோ வேறஸ் இங்க நம்மளுக்கு குளோபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கிவ்ஸ் மீ 90. ஆனா இந்த லோக்கல் நம்மளுக்கு அவுட்டர்ல தெரியாது.
அப்படி தெரியாத பட்சத்துல தான் இந்த பி நம்மளுக்கு எரர் வருது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லோக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி நேம் எரர் வருது. அப்போ ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ற வேரியபிள் இன்னொரு இடத்துல நான் அதை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா வாட் ஐ ஹாவ் டு டூ? அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் விஷயத்துக்கு தான் நம்ம லோக்கல் வேரியபிள்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்க போறோம். வாங்க அதை பார்க்கலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு லோக்கல். ஓகேங்களா? சோ அதே லோக்கல் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல y அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அண்ட் அதே சேம் நாம y மட்டுமே நம்ம ஃபங்க்ஷன் மட்டுமே நம்ம இங்க கால் பண்ணு அப்படிங்கும் போது இந்த y இஸ் ஈக்குவல் டு லோக்கல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி நான் இங்க பிரிண்ட் y அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல y என்னங்கிறது நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஆனா இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான், அதாவது இதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு லோக்கல் அப்படிங்கிறது மட்டும்தான் வெளியே வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிளை நான் டிஃபைன் பண்றேன். என்ன வேரியபிள் டிஃபைன் பண்றேன்? அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் 1குள்ளார நான் லோக்கல் வேர் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். அதுக்கு நான் 999 அப்படிங்கிற வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்றேன். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குளோபல்கான விஷயத்தையே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த லோக்கல்ல இருக்கா அப்படிங்கறது பாக்குறது தான். ஏன்னா இதை நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளான ஏ அண்ட் பி ல பார்த்தோம். சோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ இருந்துச்சு அப்படின்னா ஏக்கான வேல்யூவை எடுத்துக்கும். இந்த இடத்துல ஏ இல்ல அப்படின்னா அஃப்கோர்ஸ் குளோபல்ல இருக்கிற ஏவை எடுத்துக்கும். That is what the thing. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல்கான வேரியபிள் 999 அப்படிங்கிறது இங்க வந்துருது. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு அது தெரியுமா? ஃபங்க்ஷன் 2க்கு தெரியுமா? தெரியாது. இதுவே இந்த லோக்கல் வேரியபிள் குளோபலா இருந்துச்சுன்னா தெரியும். ஆனா இங்க தெரியாது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1க்கான அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. ஆனா ஃபங்க்ஷன் 2 எனக்கு வரல. அப்படி ஃபங்க்ஷன் 2 நான் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது நான் இன்னொரு லோக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கறத இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ அந்த எக்ஸாக்ட் லோக்கல் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்தா மட்டுமே தான் அது எக்ஸிகியூஷன் ஆகும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படிங்கறது இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அதனால எனக்கு இங்க வருது. சோ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறத இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் தெரியப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது. சோ வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், குளோபலையும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், லோக்கலையும் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது குளோபல். அந்த குளோபலை நான் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கொடுக்க போறேன். சோ கொடுத்துட்டேன். அந்த ஃபங்க்ஷன்ல நான் எக்ஸுக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். சோ இப்போ என்னோட எக்ஸ் என்னவா இருக்கும்? குளோபல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம். சரி, இந்த இடத்துல ஒய்க்கான லோக்கல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். சோ ஒய்யை நான் இங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு குளோபல் அப்படிங்கிறது குளோபலா வரும் அண்ட் லோக்கல் அப்படிங்கிறது லோக்கல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் த திங். குளோபலை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது குளோபல் கீவேர்டை யூஸ் பண்றேன். அஃப்கோர்ஸ் இந்த ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? அண்ட் அதே சேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். அதாவது இந்த இடத்துல x is equal to 9. அப்ப இந்த x is equal to 9 அப்படிங்கிறது இது குளோபல்கான வேல்யூ. இந்த x is equal to 19 இது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு, இது லோக்கல்கான வேல்யூ. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன்? கால் பண்றேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் 19. செகண்ட் நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன் குளோபல் அப்படின்னு. இந்த இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வரும்? அஃப்கோர்ஸ் 9. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் உள்ளேயும் நம்மளுக்கு இந்த ஸ்கோப் இதுக்குள்ளதான் நம்மளுக்கு இருக்கு.
ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நம்ம ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்ணினதான் எனக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணி அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின் போது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார எந்த வேல்யூவும் இல்ல அப்படிங்கும் போதுதான் அந்த எக்ஸாக்ட் வேரியபிள்கான வேல்யூவை குளோபல்ல தேடும். அப்போ இங்க உள்ள லோக்கல்ல இருக்கு அப்படிங்கும் போது அதுதான் ஃபர்ஸ்டா எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் பாருங்க. ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு டிஃபைன் பண்ணும்போது x எனக்கு 10, அதாவது லோக்கல் வேல்யூ. சோ அதனால எனக்கு இங்க 10. ஃபைன், முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க நான் டிஃபைன் பண்ணும்போது x இது 20. இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது என்ன இருக்கும்? 10 இருக்குமா 20 இருக்குமா? யோசிங்க. ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது இந்த 20 எங்க டிஃபைன் பண்ணிருந்தா என்ன, டிஃபைன் பண்ணலனா என்ன, எனக்கான எக்ஸாக்ட் அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யா அஃப்கோர்ஸ் வேல்யூ இன்சைட் த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த 10 தான் வரும். ஆனா இந்த எக்ஸாக்ட் வேல்யூ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த 20 அப்படிங்கிற வேல்யூ வரும். சோ இன்ன வரைக்கும் நீங்க குளோபல் 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 சொல்லிட்டு நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணிருக்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா அதே சேம் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க. இன் சச் அ கேஸ், இப்போ இந்த இடத்துல இந்த 10 நான் டிஃபைன் பண்ணல. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எந்த x எடுத்துக்கும்? ஆஃப் கோர்ஸ் x இஸ் நாட் நம்மளுக்கு 20ல இருக்கிறது தான் எடுத்துக்கும். ஓகே, இட் இஸ் நாட் லோக்கல். இந்த இடத்துல எனக்கு லோக்கல்ல எந்த ஒரு விஷயமும் இல்ல, அதனால இட் ஜஸ்ட் கோஸ் டு த 20. ஓகேங்களா? சோ தயவு செஞ்சு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் we are just going for non-local variables. இந்த non-local variables என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், அதாவது எனக்கு x1 அப்படின்னு ஒரு வேரியபிள்ல நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நான் அதே சேம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் இது வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் x1 அப்படின்னு இன்னொரு வேரியபிள நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார வாட் இஸ் x1 அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது லோக்கல் தான். அண்ட் வேரியபிள் டைப் ஃபார் அவுட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எனக்கு x1 கால் பண்ணா அஃப்கோர்ஸ் கரெக்ட், அது லோக்கல் தான். சரி, இப்போ இந்த இடத்துல நான் நான் லோக்கல் x1 அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இந்த நான் லோக்கல் x1 எது வரும்? இந்த x1 தான் நான் இங்க அதை டிஃபைன் பண்ணிருக்கேன். அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல x1 எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நான் லோக்கல் அப்படின்னு. சோ இன்னர் ஃபங்க்ஷன்ல எனக்கு இது நான் லோக்கல் x1. நான் இந்த இன்னர் ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படிங்கும் போது அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன வரும்? நான் லோக்கல் அப்படிங்கிறது தான் வரும். பிகாஸ் இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? ஒன் செகண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணிடுறேன், கவனிங்க. சோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இந்த நான் லோக்கல் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரே ஒரு நிமிஷம் நான் இங்க சொல்லிடுறேன். தென் we just go for above. அதாவது இந்த இடத்துல நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். சோ இப்போ இங்க கவனிங்க. சோ x1 நான் நான் லோக்கல் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இன்னர் ஃபங்க்ஷன் என்ன வரும்? இன்னர் ஃபங்க்ஷன் என்ன வரும்? அஃப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ அதனால எனக்கு இங்க வந்துருச்சு. அண்ட் அதே சேம் when I just give for the outer function, அவுட்டர் ஃபங்க்ஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? லோக்கல் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இஃப் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் விஷயமும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், கவனிங்க. இப்போ எனக்கு இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன்ல 999, சரியா? இன்னர் ஃபங்க்ஷன்ல நான் கொடுக்கிறது 900. இப்போ எனக்கு இந்த நான் லோக்கல் எக்ஸ், அதாவது இந்த 999 அப்படிங்கறத நான் சேஞ்ச் பண்ணிட்டு இங்க நான் இந்த இடத்துல இன்சைட் ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். இப்ப சொல்லுங்க, இது 900 இருக்குமா 999 இருக்குமா?
ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதோட லோக்கல் தான், அதனால எனக்கு இங்க 900 தான் வரும். ஓகே ஃபைன். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது நான் லோக்கல் எக்ஸ்ன்னு நான் கொடுத்ததுனால அப்கோர்ஸ் இந்த எக்ஸ தான் நான் என்ன பண்ணிருக்கேன் 900ன்னு சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு அவுட்டர் ஃபங்க்ஷன் ஆன எக்ஸுக்கும் எனக்கு 900 தான் வரும். அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்க, இதுதான் விஷயம். சோ இந்த நான் லோக்கல்ங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல நெஸ்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். சோ கவனிச்சுக்கோங்க, ஒரு வேரியபிள், ஓகேங்களா, ஒரு வேரியபிள் எங்கேயாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு வேரியபிளை யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ல நான் கால் பண்றேன் அப்படின்னா இதுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சோ அதனால நான் பிரிண்ட் எக்ஸோ இல்ல ரிட்டர்ன் எக்ஸோ நான் இங்க கொடுத்தேன்னா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். In such a case, நான் அதே எக்ஸ ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் ஏதாவது 10 or 20 நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணி 20 அப்படின்னு டிஃபைன் பண்ணாலும் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். In such a case, இந்த இடத்துல நான் இது கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த பிரிண்ட் எக்ஸுக்கு இங்க லோக்கல்ல இல்ல அப்படின்னா குளோபல்ல இருக்கிறது தான் எடுத்துக்கும். அப்போ இந்த பிரிண்ட் எக்ஸுக்கு என்ன வரும் 10 அப்படின்னு வரும். இது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிற விஷயம் நான் இன்னொரு ஃபங்க்ஷன்லயும் நான் உள்ள கால் பண்றேன். அதாவது இந்த எக்ஸ தான் நான் இங்க சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? இந்த எக்ஸ தான் நான் இங்க சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த இடத்துல குளோபல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸோட வேல்யூவை நீங்க 20ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அவுட்டர்ல நான் கால் பண்ணாலும் எக்ஸ் 20, இன்னர்ல நான் கால் பண்ணாலும் எக்ஸ் 20. எப்படி? நான் இந்த எக்ஸ தான்ப்பா நான் இங்க கால் பண்ணிருக்கேன், அதை நான் இப்ப 20ன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் 10ம் நம்மளுக்கு 20யா இந்த ஸ்டேட்மெண்ட்ல சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஸ்டட். சோ டிஃபைன் ஃபங்க்ஷன் 1, அதே மாதிரி உள்ள நெஸ்டடா ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஒரு வேரியபிளை நான் இங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா, அதாவது இங்க எக்ஸ், அதை ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த எக்ஸாக்ட் எக்ஸ நான் இங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா அப்கோர்ஸ் நான் இங்க நான் லோக்கல் அப்படிங்கிற கீவேர்டை கொடுக்கணும். ஓகேங்களா? சோ நெஸ்டடுக்கு கண்டிப்பாக நான் லோக்கல் அப்படிங்கறதும், ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்ணணும் அப்படின்னா அப்கோர்ஸ் அதை லோக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் குளோபல்ல இருந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளார அந்த வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸான விஷயம். எந்த ஒரு இடத்துலயும் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த எக்ஸாக்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.